பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாட்கள் கூட தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுகிறார். என்னன்னா, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறார்களோ, யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க தேவனை அறியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் ஏசப்பா விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவார்கள். யாரா இருந்தாலும் இருக்கலாம், இந்த உலகத்துல யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் வந்து ஏசப்பாட்ட செபிக்கிற பொழுது, ஏசப்பா நோக்கி பார்க்கிற பொழுது, அவங்களுக்குள்ள என்ன பாவ காரியங்களா இருந்தாலும் அதை தேவன் மன்னித்து அவரை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஏசப்பா சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுகிறவர் என்று. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் ஏசப்பாவை நம்பி விசுவாசித்து அவர் நோக்கி வர்றாங்களோ, அவங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி, தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வேணா நினைக்கிறீங்களா, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் எப்படி ஏசப்பாட்ட போறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. ஏசப்பா அவங்க எல்லாரையும் நேசிக்கிறார். பாவம் செய்யறவங்க செய்யாதவங்க எல்லாத்தையும் நேசிக்கிறார். அவர்கிட்ட வந்து அவரை நம்பி விசுவாசிக்கிற பொழுது, அவர் நாமத்தை கொண்டு விசுவாசிக்கிற பொழுது உங்க பாவங்கள் எல்லாம் மறைக்கப்படும், உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு யாரெல்லாம் பாவ காரியங்களை சிக்கி கொண்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் பாவத்தை விட்டு வெளியில வர முடியாம இருக்காங்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க நாமத்தின் மித்தம் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் ஆண்டவரே பாவத்தை விட்டு வெளியேறும்படிக்காக, ஆண்டவரை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ரட்சிப்புக்குள்ள வரும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் என்னால இதை விட முடியலையே, இந்த பாவத்தை விட முடியவில்லை என்று வருத்தத்தோடும் வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்.